ஈசிக்கா வந்து அண்ணன் திருமாவர்களுடைய ஒரு வழிகாட்டுதலில் நடந்துட்டு இருக்கிற ஒரு இயக்கம் தான். ஆதவர்ஜனம் உள்ளே கொண்டு வந்து விட்ட பிறகு இந்த வேலியில் போகிறத தூக்கி உள்ளே விட்டுக்கிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கட்சி கைவிட்டு போயிடக்கூடாதுன்னு அது பதற்றம் வந்து அண்ணன் திருமா கிட்ட இருக்கு. அதனால தான் இவ்வளோ ஆவேசப்பட வேண்டிய அவசியங்களை இவ்வளோ வந்து கொந்தளிக்கிறார். போட்டி இப்ப வந்து திமுகவோட கிடையாது. இரண்டாவது இடத்தில் யார் என்பதுதான் விஜய்க்கும் எடப்பாடிக்கும் போட்டி, அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் போட்டி. ஆனால் இந்த ஆவேசம் எங்கன்னு கேட்டா திமுக ஆட்சியில் நடந்த ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சில அவலங்கள் இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து ஆவேசமாக இவர் பேசியிருக்கணும். அப்போல்லாம் பேசவே இல்லை. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து குறிப்பிடும் போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என்ன கேட்டால் நடிகர் அப்படின்னு சொல்கிறாரு, தாவேக தலைவர் சொல்லிட்டு நண்பரும் சொல்கிறார். இவர் எப்படி நண்பரானார்? அங்கே திமுக ஒரு பக்கம் வந்து ஆதரவாக கூட்டணியில் நீங்கள் இருந்தாலும் விஜய்க்கு ஒரு துண்டு போட்டிருக்க மாதிரி தான் தெரியுது. நேரடியாக விஜயை வந்து விமர்சிக்கிறதுக்கு அவர் வந்து அச்சப்படுகிறார். மதிமுக மாதிரி ஒரு வந்து உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டா எங்களை எந்த வகையில் எந்த கட்சியை திமுக உட்பட எந்த கட்சியை எங்களை வந்து கபலீகரம் பண்ண முடியாது, நாங்கள் வலிமையாக இருக்க சொல்லணும். ஆனால் நீங்கள் கொடுக்குற முட்டு அத்தனையுமே வந்து கேட்டால் திமுகவுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருக்கா, எங்களை மீறி தான் திமுக வந்து நீங்கள் அழிக்க முடியும். அப்போது உங்களுக்கு அங்கே பலவீனம். அங்கே போனால் வேங்கவேல் பற்றி கேட்குறாங்க, அதுக்கு சரியான பதில் உங்ககிட்ட இல்லை. இப்போ ஜனநாயகம் விசிகாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போய்கிட்டு இருக்கா, விலகி போய்கிட்டு இருக்கா. இளைஞர்களை புதுசாக சேரக்கூடிய இளைஞர்களை தங்கள் பக்கம் இழுக்கணும். இந்த ஒரு யுத்தம் வந்து டிஎம்கேக்கும் நடக்குது, தாவேக்காக்கும் நடக்குது. இதுதான் உண்மை. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து வரும் பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் லைவ்ல ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. திருமாவளவன் அவர்களை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதில் நம்ம பார்க்க முடிந்தது. முகமே வந்து ஒரு கவலை தோய்ந்த முகம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், தோழர்கள், முன்னணி தலைவர்கள், இந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அட்வைஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு எச்சரிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அடிப்படையிலான ஒரு வீடியோ, இதை எப்படி பார்க்குறீங்க? நான் முழுமையாக கேட்டேன், ஏன் இவ்வளோ வந்து ஒரு கட்சியோட தொண்டர்களை வந்து ஏன் இவ்வளோ டீக்ரேட் பண்ணாருன்னு நான் பார்க்குறேன். டீக்ரேட் பண்ணதான் நான் பார்க்குறேன். அதாவதுன்னா அவங்கள ரொம்ப கீழான பார்வையில் பார்த்துருக்கிறாரு. ஏன்னா வார்த்தை பிரயோகங்கள் நான் பார்க்கும்போது, ஒரு முதல்ல ஊடகங்களை நீங்கள் யூடியூப்னு பிரிக்கிறீங்க, அது அவருடைய விருப்பம். இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விட யூடியூப் தான் வந்து கேட்டால் மக்கள்கிட்ட கருத்துக்களை உடனுக்குடன் கொண்டு போய் சேர்க்குறது. அதுதான் பல உண்மையான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குது. அதுக்காக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பொய்ய சொல்கிறாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் வந்து சில வரம்பு இருக்குது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு. அந்த வரம்புகளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சார்பு நிலை கருத்துக்களை கூட சொல்ல முடியும். ஆனால் யூடியூப்பில் வந்து கேட்டால் உடனுக்குடன் உண்மைகளை சொல்லுது. ஏதோ நம்ம யூடியூப்பில் பேசுகிறோன்றதுக்காக நம்ம அதை சொல்ல, இதுதான் உண்மையான நிலைமை. அப்படி இருக்கும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் ரொம்ப நெருடலாக இருந்துச்சு எனக்கு. இந்த யூடியூப்பில் போய் உக்காந்துக்கிட்டு வந்து உங்களுடைய வந்து டிபேட்டில் போய் உக்காந்துக்கிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய என்ன சொன்ன கேட்டால் உச்சபட்சமான ஒரு வார்த்தை, அதிக வரும்னு கேட்டால் அறியாமை சொல்கிறாரு, அறிவின்மை சொல்கிறாரு, இதெல்லாம் கூட சொன்னாலும் கூட ஒரு படி மேலே போயிட்டு கேட்டால் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் முதிர்ச்சி இல்லாமல் இருக்குது, மெச்சூரிட்டி இல்லாமல் நீங்கள் போய் பேசுகிறீங்க, அறவேக்காடுதனன்றது ஒரு அதோடைய என்ன சொன்ன உச்சமாக சொல்லணும்னா அறவேக்காடுதனமாக பேசுகிறீங்க அப்படின்றாரு. இவர் யூடியூப்பை ஒரு பக்கம் வந்து ஒரு கீழான பார்வை இவருக்கு இருக்குன்றது ஒரு பக்கம் நான் பார்க்குறேன். இதை தாண்டி யூடியூப் வந்து ஒரு ஊடகமாக அவர் நினைக்கல, அதோடைய ரிசல்ட் அவருக்கு தெரிய வரும். ஆனால் அதை தாண்டி ஒரு வார்த்தை சொல்கிறாருல்ல, நான் கட்சியினரே சொல்கிறாரு கேட்டால் அறவேக்காடுதனமாக போய் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து என்னென்னா அவருக்கு வந்து தன்னுடைய கட்சியினரை வந்து இல்லை கட்சியோட நிர்வாகிகளை இல்லை யார் யூடியூப்பில் போய் அவங்க வந்து ஒரு பிரதிநிதியாக போய் பேசுகிறாங்களோ அவங்கள ரொம்ப ஒரு கீழான பார்வை இருக்குது, அவரை பற்றி ரொம்ப குறைவாக மதிப்பிடுற மாதிரி இருக்குது, அவருடைய கட்சி நிர்வாகிகளே குறைவாக மதிப்பிடுற மாதிரி இருக்குது. இல்லை, இதில் வந்து நமக்கு எழக்கூடிய கேள்வியே இதுதான். என்ன அப்படின்னா, கட்சி விவகாரங்களை பொது வெளியில் சோசியல் மீடியாக்கள்ல போய் பேசாதீங்க அப்படின்னா அறிவுறுத்தலை தான் திருமாவளவன் முன்வைக்கிறாங்க. என்னன்னு அறிவுறுத்தலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்சி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. நான் என்ன கேட்குறேன், கட்சியில் நான் இது என்ன இதுவா சார் ராணுவ ரகசியமா இது? நான் கேட்குறேன், கட்சியோட நிலைப்பாடு தானே சார். கட்சியில் சில விஷயங்கள் இருக்குது, உட்கட்சி விவகாரங்கள்னு ஒன்று இருக்குது.
அதை நீங்கள் போய் பேச வேணாம். ஆனால் உங்கள் கட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அதுக்கு பதில் அளிக்கணும்ல. இதுதானே ஜனநாயகம். அதுதான் கேள்வி. இப்போ ஜனநாயகம் விசிகாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போய்கிட்டு இருக்கா, விலகி போய்கிட்டு. அது அவர் ஒரு விஷயம் சொல்கிறது நல்லா புரிஞ்சிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் நேரடியாக சொல்லாமல் சில விஷயத்தை வந்து ரொம்ப சுற்றி வளைச்சி இதுக்கு தனியாக மேடையில் என்ன பேசுகிறா, மேடையிலே இதை அறிவிச்சிருக்கலாம். அவர் மேடையில் பேசும்போதே தெரியுது அவர் வந்து யாருக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு, யாரை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு தெரியுது. அதை இவர் கட்சியிலிருந்து விலகி போன ஒருத்தர் வந்து இன்னொரு கட்சியில் போய் ஐக்கியமாகறாரு. ஐக்கியமாயிட்டு அங்கே ஒரு பொறுப்பு வாங்குறாரு. அந்த பொறுப்பை வாங்கிட்டு அன்றைக்கி சாயந்தரமே இவர் வந்து சந்திக்கிறாரு. நீங்கள் ஆதவ் அர்ஜுனாவை சொல்கிறீங்க தெரியுது. அதுதான் நான் சொல்கிறேன். ஆதவ் அர்ஜுனாவை இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக சொல்லலாம். இதை ஆதவ் அர்ஜுனா டைரெக்டாக சொன்னால் என்ன, அதில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் வந்து இவங்க வந்து கதாநாயகன் கலநாயகன், இங்கே விஜயை சொன்னாலும் சரி ஆதவ் அர்ஜுனா இவங்க எல்லாம் ஒரே டீமில் ஒரே மேடையிலிருந்து உங்களை விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, அதை நேரடியாக நீங்கள் சொல்லுங்கள். அவங்க நேரடியாக உங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அவங்க சொல்ல வருது என்னன்னு கேட்டால், வேங்க வயலுக்கு நீங்கள் போகாமல் தடுத்தது திமுக, இவ்வளோதான் சார். இது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்கன்னா இந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் பதில் சொல்லணும். திமுக என்ன சொல்ல கேட்டால் வந்து மதிமுக மாதிரி ஒரு வந்து உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன சொல்ல கேட்டால் எங்களை எந்த வகையில் எந்த கட்சியை திமுக உட்பட எந்த கட்சியை எங்களை வந்து கபலீகரம் பண்ண முடியாது, நாங்கள் வலிமையாக இருக்குன்னு சொல்லணும். ஆனால் நீங்கள் கொடுக்குற முட்டு அத்தனையுமே வந்து கேட்டால் திமுகவுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருக்கா, எங்களை மீறி தான் திமுக வந்து நீங்கள் அழிக்க முடியும் அப்படின்லாம் சில வார்த்தைகள் பேசுகிறாரு, நிறைய வார்த்தைகள் பேசுகிறாரு. அப்படி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் பிரச்சனை என்னன்னு கேட்டால் உங்களை தான் வந்து திமுக வந்து அழிக்கிறதா வந்து அவர் சொல்கிறாரு. யார்? ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொன்னால் எங்களை மீறி தான் வந்து திமுகவை அழிக்க முடியும்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல ஏன் இவ்வளோ தடுமாற்றம் இருக்குன்னு ஒரு கேள்வியாக இருக்குது. உண்மையிலே திரும்ப வந்து இவ்வளோ உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, இவ்வளோ ஆவேசப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தாவேக்காக்கு நீங்கள் வந்து பதில் சொன்னால் கூட இவ்வளோ ஆவேசம் தேவையில்லை. அதுக்கு நீங்கள் அதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்கிறீங்க, அறவேக்கடமாக அங்கே போய் பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து கட்சியினரை வந்து ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரியே இருக்குது நான் பார்க்குறேன். இல்லை, இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ தேர்தல் நெருங்குறதையும் சுட்டி காட்டுறாங்க. அரசியல் கட்சிகள் எல்லாம் அலையன்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய வேலையில் இருக்காங்க. ஆனால் விசிகாவினரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிறதுனால இந்த யூடியூப் போன்ற சோசியல் மீடியாக்களில் பேசுகிறத நீங்கள் குறைச்சிக்கங்க. அதாவது பேசவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலை முன்வைக்கிறாங்க. அப்போ பேசவே வேண்டாம் அப்படின்னா இந்த யூடியூப் அந்த சோசியல் மீடியாக்களை அப்போது விசிகாவினர் கையாள்வது தவறான முறையில் கையாளுகிறார்களா? நான் இப்போ கேட்குறேன், சோசியல் மீடியாவில் உங்கள் கட்சி விசிகா மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதுக்கு எங்கே பதில் சொல்லுவீங்க? நீங்கள் சோஷியல் மீடியாவில் குற்றச்சாட்டு சோஷியல் மீடியாவில் தான் சார் நீங்கள் பதில் சொல்ல முடியும். நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் இங்கே பேசினா அப்போ நான் கேட்குறேன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் அதே குற்றச்சாட்டு தான் வைப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்ம் சௌகரியமாக இருக்குது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உங்களுக்கு சௌகரியமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருக்குன்னா வந்து திமுகவை சார்ந்து திமுக கூட்டணி கட்சிகளை சார்ந்து ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் செயல்படுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையாகுது இல்லையா? சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, சில பத்திரிகையாளர். என்னன்னு கேட்டால் ஊடகங்கள் எல்லாமே வந்து திமுகவுக்கு விலை போயிடுச்சு சொல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள். இப்போ இதை நீங்கள் உறுதி செய்கிற மாதிரி இருக்குது. அப்போது நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன சொன்னு கேட்டால், எந்த ஊடகங்களையும் நீங்கள் போய் பேசாதீங்கன்னு சொன்னால் கூட அது பொது கருத்தாக இருக்கும், அதுவும் தவறு தான். ஜனநாயகப்படி வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்கிறது தப்பு தான். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுங்கிறீங்கன்னா யூடியூப்னு தனியாக பிரிக்கிறீங்கல்ல, அங்கே தான் சிக்கல். திருமாவுக்கு என்ன வந்து ஒரு தடுமாற்றம்னு கேட்குறேன். யூடியூப்பை ஏங்க பிரிக்கிறீங்க? மீடியாக்களில் நீங்கள் பேசாதீங்கன்னு சொன்னாலும் அது தவறு தான். மீடியாக்களில் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? கட்சியினர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு கேட்டால், இப்போ திருமாவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அந்த குற்றச்சாட்டை வந்து பதில் சொல்கிறது மீடியாவில் தான் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் வந்து கேட்டால் மீடியாக்களுக்கே போகாதீங்கன்னு சொன்னாலும் தவறு தான். ஆனால் அதை குறிப்பிட்டு நீங்கள் என்ன கேட்டால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விட்டுட்டு யூடியூப்லாம் போயிட்டு நீங்கள் விவாதம் பண்ணாதீங்கன்னா, யூடியூப் வந்து நீங்கள் ரொம்ப தரம் தாழ்ந்து சோஷியல் மீடியாக்களை ரொம்ப தரம் தாழ்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணம் இருக்கிறதா நம்ம எடுத்துக்க முடியுது. இதை தாண்டி சரி சோஷியல் மீடியாவில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது, அந்த குற்றச்சாட்டுக்கு எங்கே போய் பதில் சொல்வீங்க நீங்கள்? நான் கேட்குறேன், ஏன் விலகி போகிறீங்க? ஏன் தவிர்க்க விரும்புகிறீங்க? சமூக வலைதளத்தில் எல்லாமே இங்கே விவாதிக்கப்படுது சார். அது தேர்தல் கூட நீங்கள் சொல்லாமல் தேர்தல் கூட வரட்டும், என்ன ஆகிட போகுது? அப்போது உங்களுக்கு அங்கே பலவீனம். அங்கே போனால் வேங்கவியல் பற்றி கேட்குறாங்க, அதுக்கு சரியான பதில் உங்ககிட்ட இல்லை. இது எப்போ சொல்கிறீங்க? உங்கள் கட்சியிலிருந்து திமுகவிலிருந்து விலகி திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரு நபர், திமுகவில் இருக்கிறாரா இல்லையா, ஆதவ் அர்ஜுனா, அங்கே வந்து ஒரு வியூக அமைப்பாளரில் ஒருவராக அவரும் இருந்திருக்கிறார். அங்கேருந்து விலகி வந்து உங்கள் கட்சியில் வந்து இணைஞ்சு உங்கள் கட்சியிலேருந்து நீங்கள் வெளியேற்றின பிறகு 6 மாத காலம் வெளியேற்றின பிறகு அங்கேருந்து வந்து கட்டினா நிரந்தரமாக வெளியேறி இன்னொரு கட்சியில் போயிட்டு அங்கே இணைஞ்சிட்டு அங்கே ஒரு பொறுப்பு வாங்கிட்டு அன்றைக்கி சாயந்தரமே வந்து உங்களை சந்திக்கிறார். அப்போல்லாம் இந்த சமூக வலைதளத்தில் பேசும்போது சரியாக இருந்ததா? நான் கேட்குறேன். இப்போ இப்போ நீங்கள் ஒரு நேர்காணல் இப்போ பேசுகிறீங்கல்ல, இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்தீங்களே, அது எதன் மூலமாக வந்தது? இதே சோஷியல் மீடியாவில் தான் வந்திருக்கு.
இதனால் ஏதாவது ஒரு பெரிய ஒரு மீடியாவில் கொண்டு போய் உட்காந்து நீங்கள் பேசணுதா? இல்லையே, நீங்களும் ஒரு காணொலி போட்டு தான் நீங்கள் அதை வெளியிடுறீங்க. அதுவும் சமூக வலைதளத்தில் தான் வருது. இல்லை, அதுதான் இதில் வந்து என்னென்னா ஒரு உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 15 ஆண்டு காலமாக நான் வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், நீங்கள் வந்து அறிவின்மையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அறிவிலி மாதிரி செயல்படுறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு கேள்வி எழுது. அப்போ திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையிலையும் அங்கு விசிக தொண்டர்கள், முன்னணி தலைவர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களை பொறுத்த வரைக்கும் திருமாவளவனுடைய பேச்சை கேட்டு செயல்பட மாட்டேங்கிறார்களா, மறுக்கிறார்களா, அல்ல அதை மீறி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்களா? கட்சி அவருடைய கட்டுப்பாடுல இருக்கிறதா இல்லையா? எப்படின்னா, இது கரெக்டாக நேரடியாக போய் சொல்லியிருக்கு பழக்கம். இந்த வேலியில் போகிறத தூக்கி உள்ளே விட்டுக்கிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி தான் வந்து விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடவடிக்கை. விசிகா வந்து அண்ணன் திருமாவர்களுடைய ஒரு வழிகாட்டுதலில் நடந்துட்டு இருக்கிற ஒரு இயக்கம் தான். ஆனால் அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டால், ஆதவ அர்ஜுனா உள்ளே கொண்டு வந்து விட்ட பிறகு பல கட்சியோட நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனாவுடைய என்ன சொன்னால் அவர் கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாங்க. இது உண்மை. அதுக்கு காரணம் கேட்டால் ஆதவ அர்ஜுனா யாருன்றதை முதல்ல பார்த்துக்கணும். உங்கள் கட்சிக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஏதேனும் சம்பந்தமா? எந்த வகையில் சம்மந்தம் இல்லை. நான் சாதி அடிப்படையில் சொல்ல சார், நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க. அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அதனால் தப்பு இல்லை. நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி. ஆனால் ஆதவ அர்ஜுனா யாருன்னு பாருங்கள். ஆதவ அர்ஜுனான்னு கேட்டால் நீங்கள் சமுதாய அடிப்படையில், சாதி அடிப்படையில், சமூக நீதி அடிப்படையில் கூட பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் உங்களோட ஒத்து போகக்கூடியவர் கிடையாது. அவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தருடைய, அதுவும் குறிப்பாக லாட்டரின்ற ஒரு வியாபாரம், ஒரு தொழில், அதில் வந்து கேட்டால் அதில் கோலோச்சனை வந்து இப்போ முடிசூடா மன்னனாக இருந்த மார்ட்டினோட மருமகன். எந்த வகையில் உங்கள் கட்சி கொண்டு வந்து நீங்கள் கட்சியில் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தீங்கன்றது மிகப்பெரிய கேள்வி. சேர்ந்த உடனே உங்கள் கட்சியில் வந்து கேட்டால் ஒரு பொதுச் செயலர் பதவி, துணை பொதுச் செயலர் பதவி கொடுத்தீங்க. அதுவே அடிப்படையில் தவறு. அதுக்கு பிறகு அந்த கட்சியில் இருக்கிறவங்க வந்து கேட்டிங்கன்னா வந்து 2 ஈவெண்ட் நடத்தியிருக்காரு. ஒரு பெரிய மாநாடு ஒன்று நடத்தியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து மகளிர் மது ஒழிப்பு மாநாடு நடத்தியிருக்காரு. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு தொகை செலவு பண்ணியிருக்கிறாருன்றது அந்த கட்சியினர் மத்தியில் பேசுகிறாங்க. அதை தாண்டி கட்சியினருக்கு பலருக்கும் கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு பல விஷயங்களுக்காக அப்படி சொல்கிறாங்க. அப்போது கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட நிர்வாகிகள் உட்பட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட நிர்வாகிகள்லாம் வந்து கேட்டால் வந்து ஆதவ அர்ஜுனோட இருக்கிறாங்க. இப்போ என்ன சிக்கல்? ஏன் அண்ணன் வந்து திரும்ப வந்து இவ்வளோ பொங்குறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், விஜய் கட்சி தொடங்கின பிறகு, தாவேகா தொடங்கின பிறகு பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், நடிகர்ன்ற அந்த என்ன சொன்ன அந்த மாஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து கேட்டால் பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருக்கிற அந்த இளைஞர்கள் வந்து விஜயின் பால் ஈர்க்கப்படுறாங்க. இது ஒரு காரணம். இப்படி விஜயின் பால் ஈர்க்கப்படும் போது இன்னொரு சைடில் வந்து கேட்டிங்கன்னா இளைஞர்களை தங்கள் கைக்குள்ளே வச்சுக்கணும். இளைஞர்களை புதுசாக வந்து சேரக்கூடிய இளைஞர்களை தங்கள் பக்கம் இழுக்கணும். இந்த ஒரு யுத்தம் வந்து டிஎம்கேக்கும் நடக்குது, தாவேக்காக்கும் நடக்குது. இதுதான் உண்மை. விஜய் அரசியல் கட்சி தாவேக்கால வந்து புதிய இளைஞர்கள் வராங்க. இன்னொரு பக்கம் தங்கள் கட்சியிலேருந்து இளைஞர்கள் வெளியேறாமல் இருக்கணும், புதிய இளைஞர்களை கொண்டு வரணும். அந்த அசைன்மெண்ட்டு 2 சைடில் நடக்குது. இந்த 2 சைடில் இப்படி நடக்கும்போது விசிகால ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் இருக்கிற இளைஞர்கள் வந்து எளிதாக போய் வந்து தாவேக்காலையோ அல்லது திமுகலையோ இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் கட்சி கைவிட்டு போயிடக்கூடாதுன்னு அந்த பதற்றம் வந்து திருமாக்கிட்ட இருக்குது. அதனால தான் இவ்வளோ ஆவேசப்பட வேண்டிய அவசியங்களை இவ்வளோ வந்து கொந்தளிக்கிறார். ரெண்டாவது கேட்டால் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன கேட்டால், இவர் திமுகவுக்கு வந்து ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்குது சார், அது ஒத்துக்கணும். எப்படின்னா, இந்த வேங்கை வயல், நாங்குநேரி, அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய சம்பவங்கள், இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இவரோட நிலைப்பாடு வந்து அந்த பழைய வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆவேசமான அந்த இப்போ எப்படி ஆவேசமாக பேசுகிறார் இல்லையா மேடையில், யாருக்கு எதிராக பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா தாவேக்கால வந்து வந்த ஒரு சில வார்த்தைகளுக்காக இவ்வளோ பேசுகிறாரு, இவ்வளோ பொங்குறாரு. ஆனால் இந்த ஆவேசம்லாம் எங்கன்னு கேட்டால் திமுக ஆட்சியில் நடந்த ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சில அவலங்கள் இருக்கு இல்லையா, அதை எதிர்த்துங்கன்னா ஆவேசமாக இவர் பேசியிருக்கணும். அப்போல்லாம் பேசவே இல்லை. இப்போவும் கூட அவர் பேசுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, திமுக வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதும் கூட பார்த்திங்கன்னா வந்து நாம் சொல்கிறத கேட்குறாங்க, நம்ம சொல்கிறத வந்து கேட்டு தான் முடிவெடுக்கிறாங்க. ஸோ அதனால் நாமளும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுக்கு சமந்தான்னு சொல்லி ஒரு ஒரு சப்பக்கட்டு கட்டுறார், ஒரு முட்டு கொடுக்குறார். எப்படியா இருந்தாலும் முட்டு தான் அது. இது எப்படி வித்தியாசமாக இருக்குதுன்னு கேட்டால், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறாங்க, நம்மளை கேட்டு தான் எல்லாமே செய்கிறாங்க, அதனால் நாமளும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுக்கு சமந்தான். ஸோ நான் வந்து நாம தான் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமாக இருக்கணும். சரி, பல மேற்கோள்கள் காட்டுறாரு வச்சுக்கோங்களேன். இப்போ ரொம்ப விரிவாக பேசணும்னா அவர் பேசுறது நம்ம எல்லாத்தையும் சொல்கிற மாதிரியே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல திரும்ப வந்து ஸ்லிப் ஆனார் நேராக, அதாவது கேட்டால் ஒரு அரசியல் நீண்ட பயணம் நெடிய பயணம் சொல்லும் போது இங்கே ஸ்லிப் ஆனான்னு கேட்டிங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்களை வந்து குறிப்பிடும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன கேட்டால், நடிகர் அப்படின்னு சொல்கிறாரு, தாவேகா தலைவர் சொல்லிட்டு நண்பரும் சொல்கிறார். இவர் எப்படி நண்பரானார்? எனக்கு அதுதான் தெரியும்.
விஜய் எப்படி ஒரு நண்பரா? நீங்கள் நாகரிகம் கருதி வார்த்தைனா எல்லாரையும் நம்ம நண்பர் சொல்லலாம் சார், அது வேற. ஆனால் மற்றவர்கள் சொல்லும்போது நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்களே. இப்போது அண்ணாமலை குறிப்பிடுறதா வச்சுப்போம். அண்ணாமலை என்ன சொல்கிறார்? பாஜகவோட மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். நண்பர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டேன். இன்னொரு கட்சி எடுத்துங்க, அன்புமணி சொல்கிறாரு வச்சுப்போம். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு அன்புமணி அவர்கள் அப்படி தான் சொல்லுவார் இல்லையா? அப்படி தான் சொல்லுவார். எந்த இடத்துல நண்பர். ஆனால் விஜயை சொல்லும் போது நண்பர் சொல்கிறது காரணம் அதுதான், அங்கே தான் பலவீனம் இருக்குது. என்னென்னா நாளைக்கு வந்து ஒரு திமுக வந்து வெளியேற்றப்படும் போது கேட்டால் மீண்டும் அவர்கிட்ட போகிற மாதிரி ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது கேட்டால் தன் கட்சியில் இருக்க இளைஞர்களை வந்து தக்க வைக்கிறதுக்கு நேர் எதிராக வந்து கேட்டால் விரோதம் பாராட்ட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறார். நீங்கள் 1000 வார்த்தைகள் சொல்லலாம், கதாநாயகன் சொல்லலாம், கலநாயகன் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனால் நேரடியாக வந்து விஜய் வந்து குறிப்பிட்டு உங்களால் பேச முடியல. அந்த கட்சியில் இருக்க ஒரு நிர்வாகி, அது வந்து ஆதவர்ஜனாக இருக்கட்டும், அது யாருனா இருக்கட்டும், உங்களுடைய கட்சியை குறிப்பிட்டு நேரடியாகவே சொல்லும்போது அந்த நேரடியாக அந்த குற்றச்சாட்டுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் கேட்டால் ஒரு நடிகர் இப்படி தானே கடந்த காலத்தில் சொன்னீங்க விஜயகாந்தையும். ஒரு நடிகன் நாடால் ஆசைப்படலாம், 25 ஆண்டு காலம் நான் அரசியலில் இருக்கிறேன், நான் நாடால் ஆசைப்படக்கூடாதான்னு கேட்டார். யார்? விஜயகாந்த் இருக்கும்போது. அப்போது வந்து அதே விஜயகாந்தை நான் வந்து நீங்கள் முதலமைச்சராக நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டீங்க, அது கடந்த காலத்தில் இருக்குது நான் சொல்கிறேன். அதனால் இங்கே என்னன்னு கேட்டால் இன்னும் கூட ஒரு துண்டு வந்து விஜய்க்கு ஒரு போட்டு வச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. அங்கே திமுக ஒரு பக்கம் வந்து ஆதரவாக கூட்டணியில் நீங்கள் இருந்தாலும் விஜய்க்கு ஒரு துண்டு போட்டிருக்க மாதிரி தான் தெரியுது. நேரடியாக விஜயை வந்து விமர்சிக்கிறதுக்கு அவர் வந்து அச்சப்படுகிறார். இதே நீங்கள் பிஜேபியை சாடுறீங்க, மற்ற கட்சிகளை நீங்கள் சாடுறீங்க, எந்த இடத்துல நீங்கள் வந்து கேட்டால் நேருக்கு நேர் வந்து கேட்டால் வந்து விஜயை வந்து அவர் சாடலை. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.